ஆக்சுவலாக 8.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ABCD is a parallelogram, diagonal of parallelogram are equal, then show that it is a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிக்சர் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் உங்கள் ரெக்டாங்கிள் ஷோ பண்ண சொல்லியிருக்கிறதால நம்ம ரெக்டாங்கிள்னே பிக்சர் போட்டுக்கலாம். இதே மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதால எழுதுறது கஷ்டம். ஒரே மாதிரி எழுதி பழகுங்க. இப்போ ABCD அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டயகனல் ஈக்குவல்னு போட்டாச்சு. இப்போ கிவன் கண்டிப்பாக ABCD is a parallelogram இருந்தால் opposite sides are equal and parallel. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பல்சரி எழுதணும். AB is equal to DC, ABக்கு DC equal, ABக்கு DC parallel. அதே மாதிரி இந்த ADக்கு BC equal, ADக்கு DC parallel. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். அது இல்லாமல் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா டயகனல் ACயும் BDயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதிக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ABCD is a rectangle. parallelogram ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் தான். அதனால் இது 90 இருந்தால் இதுவும் 90. அட்ஜசன்ட் ஆங்கிள் 180, அதனால் இது 90 இருந்தால் இதுவும் 90 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆங்கிள் 90 இருந்தால் அட்ஜசன்ட் 180 தான், ஒன்று 90 தான், இன்னும் 90 தான். ஸோ அப்போ ஒரு ஆங்கிள் 19 மட்டும் இருந்தால் பேரலோகிராமாக இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் 19 ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்படி ப்ரூவ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ABC BAD, இந்த ABCன்ற ட்ரையாங்கிளும் BADன்ற ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் அதை கான்கிரண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். அந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து இந்த ரெண்டும் பேரலல் நடுவில் போகிறது டிரான்ஸ்வர்சல், அதனால ஈக்குவலாகவும் இருக்குது. அது கோஇன்டீரியர் 180 வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ABC, ட்ரையாங்கிள் BAD, இதை எழுத்துக்களை மாற்றாமல் எழுதணும். இப்படி எழுதினா தான் நமக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ABCயையும் BADயையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் இருக்கிற சைடுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். AB is equal to BA, அது காமன் சைட். அடுத்தது BC is equal to AD, BCயும் ADயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் parallelogram, அது கிவன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து இருக்கிற சைடு எடுக்கணும், ரெண்டாவது ரெண்டு எழுத்து இருக்கிற சைடு எடுத்து எழுதணும், அப்புறம் ஃபஸ்ட்டும் மூணாவது எழுத்தும் AC is equal to BD, அதுவும் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க டயகனல் ஈக்குவல்னு. அப்போ மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதால ஒரு சைடு காமன் சைடாக இருக்குது, இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்குது, இது டயகனல் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த A ஆங்கிளும் இந்த B ஆங்கிளும் ஈக்குவல், சிபிசிடியில் ஈக்குவல். அதுதான் நம்ம இங்கே போடுறோம். SSSல ABCயும் BADயும் கான்கிரண்ட், அதனால் ஆங்கிள் ABCயும் ஆங்கிள் BADயும் சிபிசிடியில் ஈக்குவல் வந்துடும். அந்த ஈக்குவல் வரதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ X + X ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ஏன்னா AD parallel BC, இந்த ADக்கு BC parallel நடுவில் போகிறது டிரான்ஸ்வர்சல். அப்போ இது ரெண்டும் கோ இன்டீரியர் ஆங்கிள் 180 இருக்கும். இப்போ X + X is equal to 180னா 2X is equal to 180, X is equal to 19 போட்டுருவோம். ஸோ அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் 90னா ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக ஆங்கிள் C இருக்கும், பிக்கு ஆப்போசிட்டாக B இருக்கும். அப்போ ஆல் த ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கும். ABCD is a parallelogram, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் ABCD is a rectangle.